புதுசா வண்டி எடுக்க ஷோரூம் போறீங்களா? 10 மீட்டர் வச்சு உங்க பர்ஸ காலி பண்றது நிச்சயம். வாங்க கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டே உத்தரவு போட்டாங்க. பார்க்க மாட்டோம், அது கிளைமும் ஆகாது. அது உங்களோட உரிமை. மண்டைய கழுவுன்னு கழுவுவாங்க, அது தேவையில்லை. நம்ம தலையில மிளகா அரைக்க பார்ப்பாங்க. உஷாரா இருங்க. Hello my dear Gate Warriors, welcome to our channel TRFA. புதுசா வண்டி எடுக்க ஷோரூம் போறீங்களா? அது ஷோரூம் இல்லைங்க, உங்ககிட்ட இருந்து காசை பறிக்கக்கூடிய ஒரு ஸ்கெட்ச் போடுற இடம். நீங்க அங்க இருந்து வண்டி எடுத்துட்டு வரீங்களோ இல்லையோ, ஆனா அங்க ஒரு 10 மீட்டர் வச்சு உங்க பர்ஸ காலி பண்றது நிச்சயம். அது என்னடா 10 மீட்டர் அப்படிங்கிறீங்களா? அதுக்கு தான் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் அந்த 10 மீட்டர் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உஷாரா உங்க பாக்கெட்ல இருக்கிற பணத்தை சேவ் பண்ணிக்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கோம், மறக்காம சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணிங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐகான் கிளிக் பண்ணிங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஷோரூம்ல போடுற ஃபர்ஸ்ட் குண்டே ஹேண்டலிங் சார்ஜ். இது என்னடா ஹேண்டலிங் சார்ஜ்னு கேட்டீங்கன்னா, லாரில இருந்து வண்டியை கீழே இறக்கி ஷோரூம்ல நுழைச்சாங்கல்ல, அதுக்குரிய சார்ஜா. ஏன்னா நீங்க லாரில இருந்து கொண்டு வந்து இறக்குனதுக்கெல்லாமாட சார்ஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சார்ஜ் உள்ளதுதான். ஆனா அது கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா, எக்ஸோரூம் பிரைஸ்ல அந்த சார்ஜ் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும், தனிப்பட்ட முறையில் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டே உத்தரவு போட்டுடுச்சு. இருந்தாலும் நம்ம பயப்பிள்ளைங்க ஏமாறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்திட்டு இருக்கலாம் அப்படிங்கிற கொள்கையில, சார் இதெல்லாம் பில்லுல வராது, நீங்க தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட புடுங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஹேண்டலிங்ல பேர்ல அவங்க ஹேண்டை விட்டு நம்ம பர்சன் நோண்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த குண்டோ இன்சூரன்ஸ். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, வெளியில ஆன்லைன்ல பாத்தீங்கன்னாலே வண்டிக்குரிய இன்சூரன்ஸ் ஒரு 5000 ரூபாய் தான் இருக்கும். ஆனா இவங்க 8000 ரூபாய், 10000 ரூபாய், 12000 ரூபாய் கூட கேட்பாங்க. ஏன் சார் இம்புட்டு அப்படின்னீங்கன்னா, இதுதான் கரெக்டான இன்சூரன்ஸ் அப்படிம்பாங்க. இல்ல சார் வெளியில இம்புட்டு தான் கேட்கறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க வெளியில அந்த இன்சூரன்ஸ் போட்டுங்க, அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. வண்டிக்கு ஏதாச்சும் ஒண்ணு அப்படின்னா நாங்க பார்க்க மாட்டோம், அது கிளைமும் ஆகாது. அப்புறம் அது உங்களோட விருப்பம் அப்படிங்கிறப்ப நழுவுற அப்படியே பேசிட்டு நமக்கு ஒரு பயமுறுத்தி விடுவாங்க. ஆக மொத்தம் இவங்க காட்டுற வழியில போய் விழுந்தோம் அப்படின்னா நம்மளோட பர்ஸ் தான் காலியாகும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க எந்த இன்சூரன்ஸ் வேணா போடலாம், அது உங்களோட உரிமை. ஆனா இவங்க சொல்றதெல்லாம் ரியல் இல்ல, டூப்பே. அடுத்த ஒரு குண்டு தான் முக்கியமான குண்டு. ஷோரூம்ல இருக்கே வண்டி புது பெயிண்ட் அடிச்சு பளபளன்னு இருக்கே, ஆக மொத்தம் ஷோரூம்ல இருந்தாலே புது வண்டி தான்ப்பா அப்படின்னு மட்டும் நீங்க நினைச்சிடக்கூடாது. சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா போன வருஷம் மாடலா கூட இருக்கலாம். அவங்க தூசி தட்டி அப்படியாக்கா இப்படியாக்கா மேலாமணிக்காட்டம் பண்ணி வச்சிருப்பாங்க. இதை நம்பி நீங்க விழுந்தீங்க அப்படின்னா உங்க தலையில பழைய பஞ்சாயத்தை கட்ட வேண்டியதாயிடும். இதை நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா, VN அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும், அதை செக் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்படி இல்ல VN நம்பரை செக் பண்ணாம நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு சில வண்டிகள் போன வருஷம் மாடலா இருக்கும், அப்புறம் எங்கேயாச்சும் நீங்க போயிட்டு இருக்கும்போது கேட்கான்னு வண்டி நின்று போயிடும். அடுத்த குண்டு என்னன்னா, வண்டிக்கு கம்பல்சரி இங்கே அக்சசரிஸ் போடுங்க அப்படிம்பாங்க. ஏன்னா இங்க போடுற அக்சசரிஸ் தான் நல்ல குவாலிட்டியா இருக்கும், தரம் மிகுதியா இருக்கும், அப்படி இப்படின்னு பில்டப்லாம் கொடுப்பாங்க. ஆனா அதை தாண்டி நல்ல ஒரு அக்சசரிஸ் எல்லாம் வெளியில கிடைக்கும். இவங்க போடுற ரேட்டு 10 ரூபாய் இருக்கும், வெளியில கிடைக்கிறது 5 ரூபா தான் இருக்கும். ஆனா தரம் அதிகமாகவும் இருக்கும். ஆனா அதெல்லாம் மறைச்சுட்டு இவங்க எங்கள்கிட்ட தான் பெஸ்ட் குவாலிட்டி அப்படிங்கிறப்ப உங்களை நம்ப வச்சு கழுத்து இருக்க பார்ப்பாங்க. பட் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க எனக்கு அக்சசரிஸ் எல்லாம் வேணாம்ப்பா, வண்டி மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு மட்டும் சொல்லி பாருங்க. எந்த ஷோரூமா டெலிவரி பண்றதுல கொஞ்சம் லேட் ஆகும் சார் அப்படிங்கிறப்ப ஒரு பில்டப் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. நீங்க 1000 தான் அவங்க சொல்லிட்டோம், எனக்கு வண்டி மட்டும் போதும், அக்சசரிஸ் நான் வெளியில பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வண்டியை வாங்கிட்டு வந்துருங்க. அடுத்த குண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, டெஃப்லான் கோட்டிங். இதுதான் ஹைலைட்டான குண்டு. அதாவது சார் டெஃப்லான் கோட்டிங் மட்டும் போட்டுட்டீங்க அப்படின்னா வண்டி பளபளன் வைரம் மட்டுமே என்னைக்குமே மின்னும் சார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் காதுல பூ சுத்துவாங்க. இதெல்லாம் நம்பிடாதீங்க. சரி இந்த டெஃப்லான் கோட்டிங் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் அப்படியே இப்படியே கொஞ்சம் அப்படியே 3000 4000 தான் அப்படின்றாங்க. நீங்க இதெல்லாம் நம்பி போய் விழுந்தீங்க அப்படின்னா உங்களாட்ட ஒரு பலியாடு வேற எங்கேயும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டெஃப்லான் கோட்டிங் போடுறவங்க பேர உள்ளார கூட்டு போயிட்டு அதை வேக்ஸ் பாலிஷின் போட்டு தொடர்ந்து தொடச்சு பளபளன்னு கொடுப்பாங்க. அது மிஞ்சி போன ஒரு 2 வாரத்துக்கு தான் நிற்கும். அதுக்கப்புறம் பழைய கூடி கதவு தட்டுன்னு சொல்லிட்டு வண்டி பழைய பிரகாரம் ஆயிடும். ஸோ ஏமாந்துடாதீங்க, உஷாரா இருங்க. அடுத்த குண்டு என்னன்னா, இந்த எக்ஸ்டெண்ட் வாரண்டி அண்ட் RSA அப்படிம்பாங்க. இந்த எக்ஸ்டெண்ட் வாரண்டி எல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். ஆனா இதை போடுங்க சார், இதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு மண்டைய கழுவுன்னு கழுவுவாங்க. அதெல்லாம் விழுந்துடாதீங்க, அது தேவையில்லை. வண்டியில கொடுக்கும் போது என்ன வாரண்டி இருக்கோ அந்த வாரண்டி இருந்தா போதும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, இந்த RSA என்னன்னா, ரோட்ல வண்டியில போயிட்டு திடீர்னு பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு கால் பண்ணுங்க சார், நாங்க திப்பு வந்து நிக்கிறோமாங்க. ஆனா கால் பண்ணி பாத்துக்கிறோமே தெரியும், ஒரு காக்கா கூட வராது. இதுக்கு பேர் RSA. இதுக்கு நம்ம பணம் கட்டுறது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2000 ரூபாயில இருந்து 3000 வரைக்கும் வாங்குவாங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலை மக்களே. தயவு செஞ்சு உங்க காசை கரியாக்காதீங்க. அடுத்த குண்டு என்னன்னா, RTO சார்ஜ்.
அதாவது கவர்மெண்ட்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கும் ஒரு பில் வந்து நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. ஆனா அதை காட்டிலும் இவங்க 2000-3000 கூட வைப்பாங்க. ஏன் சார் இம்பட்டு வைக்கிறீங்க, கவர்மெண்ட் தான் சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இல்ல சார் இது ஆர்டிஓ கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்கணும், இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்க ஒன்றும் சொல்ல வேணாம், சரிங்க சார் நான் பணம் கொடுக்குறேன், ஆனா அந்த பணம் கொடுத்ததுக்கான ஒரிஜினல் பில் எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லுங்க. நிச்சயமாங்க ஜர்க்குறாங்க. அடுத்த குண்டு என்னன்னா ஃபைனான்ஸ் ஆப். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனான்ஸில் போட்டு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் வர்றப்ப சொல்லுவாங்க சார் வெறும் ஒரு 7% தான் சார் அப்படி இப்படிலாம் சொல்லி காது குத்துவாங்க. அதெல்லாம் நீங்கள் நம்பிடாதீங்க. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் 7%ங்கிறப்ப உங்களுக்கு காட்டுவாங்க. அதுக்கப்புறமேல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சார் ஜஸ்ட் ஒரு ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்குது சார், அடுத்தது ஃபைல் ஃபீஸ் இருக்குது சார், அந்த ஃபீஸ் இருக்குது சார், இந்த ஃபீஸ் இருக்குது சார்னு சொல்லி லாஸ்ட்டாக அவங்க கொண்டு வந்து இப்போ நிறுத்துற பெர்சன்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18% வந்து நிறுத்திடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் லோன் எடுக்கிறவங்களுக்கு இன்சூரன்ஸ் வேற அப்படிங்கிறப்பல அதுக்கு ஒரு 3000-4000 போய் தீட்டிடுவாங்க. தயவு செஞ்சு ஃபைனான்ஸில் போகிறவங்க கையில் ஒரு கால்குலேட்டர் எடுத்துகிட்டே போங்க, அப்போதான் நீங்கள் ஏமாறாமல் இருப்பீங்க. அடுத்த குண்டோ பிடிஐ. அது என்னடா பிடிஐன்னு கேட்டிங்கன்னா, வண்டி பூஜை போடுறதுக்கு முன்னாடி வண்டி ஓவரால் எப்படி இருக்குது, தரமாக இருக்கா, எல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கான்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணுறது தான் பிடிஐ. ஆனால் எந்த ஷோரூமில் அந்த பிடிஐ பார்க்குறாங்க, அவசரம் தான் படுத்துவாங்க. சார் நல்ல நேரம் முடிய போது சீக்கிரம் வண்டி எடுத்துங்கன்னு சொல்லி அவசரப்படுத்தி நம்மளும் வண்டியை வந்து ஆகா நல்ல நேரத்துக்காக, அது நமக்காக நல்ல நேரம் பார்த்து இப்படி அவர் அவசரப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். வீட்டுக்கு வந்ததுக்கு தெரியும், ஐயோ இங்கே கீரல் இருக்கு, ஐயோ அங்கே உரசல் இருக்கு, ஐயோ ஹாரல் சத்தம் வரல, ஐயோ லைட் எரியுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த கம்ப்ளைண்ட்லாம் கொண்டு போய் அடுத்த நாளே காமிச்சிடுவாங்க. இல்ல நான் கரெக்டாக தான் கொடுத்தோம், நீங்க எங்கேயும் மோதிப்பிட்டீங்க போலக்கு அப்படின்னு நம்ம மேலே பழிய போட்டுருவாங்க. ஸோ பிடிஐக்குரிய சார்ஜை கட்டிட்டு பிடிஐ கரெக்டாக பண்றாங்கன்னு சொல்லிட்டு கண்ணில் விளக்கன்னு விட்டு பார்த்துக்குங்க. அடுத்த உண்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் ஃப்ரீ சர்வீஸ். வண்டி நீங்க புதுசா எடுத்தீங்கன்னா எங்கிட்ட ஃப்ரீ சர்வீஸ் உண்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி காதுல குத்துன்னு குத்திருப்பாங்க. ஆனா அந்த ஃப்ரீ சர்வீஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி லேபர் சார்ஜ் மட்டும் ஃப்ரீ, மற்றபடி அதில் மாற்றக்கூடிய ஆயில், இந்த ஃபில்டர், மற்ற லொட்டுலோஸ்க்கு எல்லாத்துக்கும் சார்ஜ் உண்டு தான். ஆனால் அது வெளியில் காட்டிக்கிறத ஃப்ரீ சர்வீஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க. இன்னும் சில ஷோரூம்லாம் எப்படின்னா வண்டியை வாங்கி வச்சுட்டு ஓரமாக நிறுத்தி வச்சுட்டு ஜஸ்ட் வாட்டர் வாஷ் மட்டும் பண்ணிட்டு பாலிஷ் போட்டு எப்போ நாங்கள் எல்லாம் பண்ணிட்டு சொல்லிட்டு பில்லில் மட்டும் பார்த்தீங்கன்னா இது மாற்றிட்டு அதை மாற்றிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம காசை பிடிங்கிடுவாங்க. என்ன சார் ஃப்ரீ சர்வீஸ் சொன்னீங்க, இதெல்லாம் மாற்றிருக்கேன்னு சொல்லிட்டீங்க, அது உண்டு தான் சார் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலையில் உலகாரிக்கு பார்ப்பாங்க. தயவு செஞ்சு ஏமாலியா ஏமாந்துடாதீங்க. ஆக மொத்தம் கிரேட் வாரியர்ஸ், புதுவண்டி வாங்குறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனா உங்க காசை தேவையில்லாம விரயம் பண்ணி அதுல வேற ஒருத்தம் குபேரனாகிறது எதற்கு? அதற்கு தான் சொல்றேன். நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்க புதுவண்டி வாங்க போறதுக்கு முன்னாடி ஒரு செக்லிஸ்டா போட்டு வச்சுட்டு அதெல்லாம் கம்ப்ளீட்டா நல்லா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வண்டியை வாங்குவோம். நிச்சயமா நீங்க வண்டி வாங்குறதுக்கு என்னோட மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஓகே மை டியர் கிரேட் வாரியர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாம் தட்டி விட்டுங்க. சேஃபா ரைட் பண்ணுங்க, குடும்ப முக்கியம் மிகல. அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் TRFA. பாய் பாய். Trident Riders vroom vroom, ஜெயிச்சு முடிப்போம். Trident Riders vroom vroom, let's go.